டொனால்ட் ட்ரம்ப்போட செவ்விலே ஒண்ணு விடுற மாதிரி தான் நம்ம இந்திய நாட்டு கவர்மெண்ட் ஒரு பதில கொடுத்துருக்காங்க. என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, எப்பா ட்ரம்ப், நாங்க ரஷ்யா கூட பிசினஸ் பண்றோம். அந்த பிசினஸ்ல வரக்கூடிய ஃபண்டை வச்சு தான் ரஷ்யா வந்து உக்ரைன் மேல போரை வந்து நிறுத்தாம செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. சரி ரைட்டு. அப்படின்னா நீ யோக்கியமா? நீ வந்து ரஷ்யா கிட்ட இந்த யுரேனியம் எக்ஸோஃப்ளோரைடு நியூக்ளியர் வெப்பன்லாம் தயாரிக்கக்கூடிய ஒரு மூலப்பொருள்னு வச்சுக்கோங்களேன். இந்த பொருள் ரஷ்யா கிட்ட இருந்து வாங்குற, ஃபர்டிலைசர்ஸ் ரஷ்யா கிட்ட இருந்து வாங்குற, அதுக்கப்புறம் இந்த ஈவி பேட்டரிஸ் எல்லாம் தயாரிக்கிறதுக்கு பெலேடியம் தேவை. அந்த பெலேடியமும் நீ ரஷ்யா கிட்ட இருந்து வாங்குற. இத்தனை பொருள் நீ ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கி இன்னும் தொடர்ந்து நீ ரஷ்யா கிட்ட பிசினஸ் பண்ணிட்டு தான் இருக்கிற. ஆனா எல்லாத்துக்கு முன்னாடியும் இந்தியா வந்து ரஷ்யா கூட பிசினஸ் பண்ணுது, அதனாலதான் அவங்களுக்கு ஃபண்ட் கிடைக்கும் சொல்லிட்டு எங்க மேல ஒரு பொய்யான குற்றச்சாட்டை வைக்கிறிய. இதெல்லாம் நியாயமா? அது மட்டும் கிடையாது. இந்த யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எல்லாமே 67.5 பில்லியன் அளவுக்கு பிசினஸ் ரஷ்யா கிட்ட இன்னும் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. இவங்க பண்றது நியாயமா? ஆனா எங்க மேல வந்து நீங்க கை காட்டிக்கிட்டு இருக்கீங்க. இங்க பாருப்பா ட்ரம்ப், எங்க நாட்டு நலனுக்காகவும் எங்க நாட்டோட மக்களோட நலனுக்காகவும் நாங்க யாரு கூட வேணா பிசினஸ் பண்ணுவோம், என்ன வேணா பண்ணுவோம். அதை கேட்க நீ யாரு? நீ கேட்க கூடாது. சும்மா எங்க மேல ஒரு பொய்யான குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டு சும்மா டாக்ஸ் போடுறது, அதை போடுறது, இந்த மாதிரிலாம் வேலைகள் பண்ணிக்கிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ராங்கான ரிப்ளை நம்ம இந்திய நாட்டு கவர்மெண்ட் இப்ப டொனால்ட் ட்ரம்ப்க்கு கொடுத்திருக்குது. இதை வந்து டொனால்ட் ட்ரம்ப் எதிரே பார்த்திருக்க மாட்டாரு. அண்ட் இது வந்து எனக்கு ஒரு தக்லீஃப் மூமெண்ட் மாதிரி இருக்குது. உங்களுக்கு எப்படி தோணுது? உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.